ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரிலேட்டிவ் வீட்டில் கிரகப்பிரவேசம். ஸோ நானும் அவரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி போயிட்டு வந்தோம். அந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. எங்கள் பாப்பா ஸ்கூலில் ரன்வே ஷோ வச்சாங்க. அதுக்கு அவள் சரஸ்வதி கெட்டப் போட்டிருந்தா. முன்னாடியே இருந்ததுனால சரி இந்த சாரீ நீ கட்டிட்டு போயிட்டு வரலான்னு கட்டிட்டு வந்தேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இன்றைக்கி ஃபுல்லாகவே வேலை தாங்க. ஆள் ஒரு பக்கம் மக்காச்சோளம் உடச்சிட்ருக்காங்க. லாஸ்ட் இயர் மரவள்ளி கிழங்கு ஊனியிருந்தோங்க. அதில் நிறைய கிழங்கு இருந்துச்சு. நிறைய பிடுங்கிட்டோம். பொங்கலப்பெல்லாம் பிடுங்கியாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் ஒரு 10 செடி பக்கமாக மீதி இருந்துச்சு. அது இப்போ சரி பிடுங்கிட்டு அடுத்த வருஷத்துக்கு தேவையான குச்சி போய் வச்சிடலாம். தை மாதம் வச்சா தான் நல்லா வரும். ஸோ அதனால் எல்லாத்தையும் பிடுங்கியாச்சு. நம்ம வயலில் விளைஞ்சி நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப சந்தோஷங்க. அந்த சந்தோஷத்துக்கு வந்து அளவே கிடையாது. அதுக்கப்புறம் எங்கள் அண்ணனும் ரொட்டேட்டர் வச்சு அந்த இடத்த ஃபுல்லாக உழவு ஓட்டிட்டாங்க. அந்த வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் சோளம் உடச்சிட்ருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா. அதுக்கப்புறம் கருது தூக்கிட்டு வந்து கொட்டுற வேலை என் வேலை. சாக்கில் உடச்சி வச்சுருந்தாங்க. அது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொட்டுற வேலை ஃபுல்லாகவே இன்றைக்கி வேலை சரியாக இருந்துச்சுங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா எந்த வேலையுமே இல்லாமல் சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும் சமைச்சிட்டு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்குமே ஒர்க்கு ஃபுல்லாகவே இருந்துச்சுங்க. இன்றைக்கி டே எனக்கு இப்படி தாங்க போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள்.